ஏன் தெரியுங்களா? நம்ம இப்போ ஏன் ப்ரொமோஷன் செய்யலை? ஏன் போய் இப்போ எல்லாத்துட்டையும் இயேசு பற்றி சொல்லுங்கள், ஏன் கைப்பற்றிலாம் இப்போ நம்ம கொண்டு போகல? ஏன்னா நம்ம ரெடியானா ஜனங்க வருவாங்க. என்னத்தம்மா செய்யணும்? நீங்கள் நல்லா வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும். உங்கள் காசு எடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிங்க. பிஸ்னஸ் ஆரம்பித்து வேலை ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. அப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு கொடுக்கும்பொழுது அவர்கள் உங்களை பார்ப்பாங்க. ஓ, நல்ல எஜமான், இவர் கிறிஸ்தவர், ஓ அதனாலே ஆண்டவரை நம்புவாங்க. நீங்கள் போய் வேறு இடத்துல வேலை செய்யலாம். உங்களுடைய அந்த வேலையோட தரம் பார்த்து, இவங்களை இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்த்துக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் நான் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி. இன்றைக்கி நிறையா பேர் பாருங்கள், எனக்கு கம்பெனிக்கு கிறிஸ்தவங்க தான் வேலைக்கு வேணும், கிறிஸ்தவங்க தான் வேலைக்கு வேணும்னு சொல்லி ஒரு சில கம்பெனியில் கேட்குறாங்க. ஏன்? ஏன்னா கிறிஸ்தவங்க அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை அங்கே செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பூமியில் அந்த கிறிஸ்துவோடைய கிரியைகளை வெளிப்படுத்துவோம் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையை வெளிப்படுத்துவோம் என்றால், தரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வெளிப்படுத்துவோம், நிறையா பேர் ஆண்டவரை நம்புவாங்க. நீங்கள் போய் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், நீ மதம் மாறணும், நீ இயேசுவை நம்பினா தான் பரலோகம் போவேன், இதெல்லாம் பேச வேணாம். உங்களை பார்த்து, உங்கள் வாழ்க்கை தரத்தை பார்த்து, உங்களுக்குள்ளே ஆண்டவர் செய்கிற எல்லா அற்புதங்களும் அதிசயங்களை பார்த்து ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க. நான் சொல்ல, அந்த சபையை ஜனங்க தேடி வருவாங்க. ஏன் தெரியுங்களா? நம்ம இப்போ ஏன் ப்ரொமோஷன் செய்யலை? ஏன் போய் எல்லாத்துட்டையும் இயேசு பற்றி சொல்லுங்கள், ஏன் கைப்பற்றிலாம் இப்போ நம்ம கொண்டு போகல? ஏன்னா நம்ம ரெடியானா ஜனங்க வருவாங்க. அதான் வேலை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலைன்னா, நாங்கள் அந்த கிறிஸ்துவோடைய தரத்தை வெளிப்படுத்தணும். கிறிஸ்தவ வாழ்க்கையோட தரத்தை வெளிப்படுத்தி, கிறிஸ்தவ வாழ்க்கையோடைய தரத்தை வெளிப்படுத்தும் பொழுது என்னென்னா, ஆண்டவருடைய கிரியை உங்களுக்குள்ளே பயங்கரமாக நடக்கும். ஆண்டவருடைய காரியங்கள் உங்கள் மூலமாக பயங்கரமாக நடக்கும். அநேகர் உங்களை தேடி வருவாங்க. ஆமென். அந்த மாதிரி அதை விட்டு நான் அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத காரியத்தில் போய் ஈடுபடாதீங்க. பிரயோஜனம் இல்லாத காரியத்தில் போய் ஈடுபடாதீங்க.